ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த மீன் வறுவல் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா மொறு மொறுன்னு மசாலாலாம் எண்ணெயில் பிரியாமல் நல்ல டேஸ்டியாக எப்படி மீன் வறுவல் செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ள நல்லா சாஃப்டாக. எப்படி மீன் வறுவல் செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பிளேட் வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஜீரகத்தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையா இருக்கும் மீன் வறுவல். அப்புறம் நம்ம எண்ணெயில இந்த மீன்லாம் பொரிக்கும் போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராமையும் இந்த ஜீரகத்தூள் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். ஸோ கார்ன்ஃபிளவர் ஆப்ஷனல் தான், நீங்க தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம். நல்லா தண்ணியா இருக்கக்கூடாது. இந்த கலவை கொஞ்சம் கட்டியா இருக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மீனை எடுத்து இந்த மசாலாலாம் தடவிக்கலாம். ஸோ எல்லா மீன்லையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு எல்லா மீன்லையும் மசாலா தடவி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 1லேருந்து ஒரு 2 ஹவருக்கு அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா ஊறிடும். அப்புறம் நம்ம பொரிச்சா நல்லா மசாலாலாம் ஊறி டேஸ்டா இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதிகமான எண்ணெயும் இதுக்கு தேவைப்படாது. ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும். அதிகமான எண்ணெயும் தேவைப்படாது. ஸோ ஊற்றிட்டு நல்லா ஒரு சைடு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இன்னொரு 2-3 நிமிஷம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். நான் இன்னைக்கு வஞ்சர மீன்ல தான் இந்த மீன் வறுவல் செஞ்சிருக்கேன். நீங்க இதை எந்த மீன்ல வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இந்த மீன் வறுவலை வெறும் ரசம் வச்சுட்டு நம்ம இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அது நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு எந்த குழம்பு அது அப்படின்னா தேவையில்லை. ஸோ அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.